தினம் ஏன் அதிக வெப்பநிலை நிலவுகிறது என்பது பற்றி பார்ப்போம். அந்த வகையிலே பசுமையில்லா வாயுக்களின் அதிகரிப்பு, காலநிலை மாற்றம், எல்னினோ விளைவு மற்றும் கோடை காலத்தின் தாக்கம் காரணமாக தற்போது அதிக வெப்பநிலை நிலவுகிறது. வளிமண்டலத்தில் நச்சு வாயுக்கள் தேங்குவது சூரிய வெப்பத்தை பூமிக்குள்ளேயே தக்க வைப்பதால் புவி வெப்பமடைந்து அதிக வெயில் உணரப்படுகிறது. அதிக வெப்பநிலை நிலவுக்கான முக்கிய காரணங்கள் பசுமையில்லா வாயுக்கள், தொழிற்சாலை வாகன புகை மற்றும் காடழிப்பு காரணமாக கார்பன் டை ஆக்சைடு, மிதேன் போன்ற வாயுக்கள் வளிமண்டலத்தில் அதிகரித்து வெப்பத்தை வெளியேற விடாமல் தடுக்கின்றன. கோடைக்கால காலநிலை. வழக்கமாக கோடை காலத்தின் உச்சகட்டமாக குறிப்பாக ஏப்ரல் மே மாதங்களில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விடுவதால் வெப்பநிலை பசிபிக் ஏக்கர் அறிக்கை கூறுவது போல டினாமணி இதழ் குறிப்பது போல 41 பாகை தொடக்க 42 பாகை செல்சியஸ் வரை உயர்கிறது. நகர்ப்புற வெப்ப தீர்வுகள். கிராமப்புறங்களை விட கான்கிரீட் கட்டிடங்கள் மற்றும் வாகன பயன்பாடு அதிகமுள்ள நகரங்களில் இரவில் வெப்பம் குறையாமல் அதிகமாக இருக்கும் என BBC செய்தி குறிப்பிடுகிறது. எல்னினோ விளைவு. பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் வெப்ப மாற்றத்தால் உலகெங்கிலும் குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலும் வெப்பநிலை அலைகள் வீசுகின்றன. பாதுகாப்பு குறிப்புகள். அதிகமாக தண்ணீர் அருந்துங்கள். காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை வெயிலில் செல்வதை தவிருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் அறிவியல் தகவல்களுடன். வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.